வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே எப்படி குச்சி ஐஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு குச்சி ஐஸ் சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வகையான பழங்கள் எடுத்திருக்கேன். அதை வச்சு இப்போ நம்ம சூப்பராக 5 வகையான குச்சி ஐஸ் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஆட் பண்ணிக்க போகிறேன். விதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மாம்பழம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மாம்பழத்தை எடுத்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மாம்பழத்தை நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். ஒரு 10 ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்ட்ராபெரியை கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு நம்ம இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதில் இருக்கிற எல்லா விதையும் எடுத்துகிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் இதுலேயும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து நான் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் பிழிஞ்ச லெமனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு லெமன் ஜூஸ் செய்யலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இன்றைக்கி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டம்ளரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். மோஸ்ட்டாக எல்லாருமே பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் டம்ளரில் செஞ்சு காட்டுறேன். சிலிக்கான் பாப்சிக்கல் தான் யூஸ் பண்ணுவேன்னா. ஸோ பிளாஸ்டிக் பாப்சிக்கல் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாம்பழம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி பாப்சிக்கலில் செஞ்சு காட்டலை. டம்ளரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிலிக்கான் பாப்சிக்கல் வாங்கி கூட செஞ்சுக்கலாம். மாம்பழம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து அலுமினியம் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம். மோஸ்ட்டாகவே அலுமினியம் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓப்பன் ஆகாமல் இருக்கும். நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கத்தி எடுத்து பேப்பருக்கு நடுவில் லைட்டாக கீறிட்டால் போதும். நம்ம ஐஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு நல்லா லாஸ்ட் வரைக்கும் நல்லா ஐஸ்டிக்கை உள்ளே குத்திடுங்க. அடுத்துனா இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அலுமினியம் பேப்பரை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஸ்டிக்கு உள்ளே வச்சிடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தர்பூசணி பழம் ஜூஸ் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேப்பரை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டு போட்டுட்டு ஸ்டிக் வச்சிடலாம் உள்ளக்க. அடுத்து நான் இப்போ இன்னொரு டம்ளரில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பழங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ராபெரி, திராட்சை, தர்பூசணி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இன்னொரு டம்ளரில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மேலே பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கலரும் பார்க்கையில் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம். பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கவர் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சிலிக்கான் பாப்சிக்கலை யூஸ் பண்ணி செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் டம்ளரை யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சேன். இப்போ சிலிக்கான் பாப்சிக்கல் எல்லா கடையிலையுமே கிடைக்குது. வாங்க முடியாதவங்க நீங்கள் டம்ளரில் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் செய்யலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸ் இருக்குது. இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக மூடிட்டு இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ரெண்டும் இந்த ஷேப்போடு வரதுனால இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டம்ளரை ஒரு 2 செகண்ட் வச்சா போதும். வச்சுட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ரப்பர் பேண்ட் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குச்சியை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தர்பூசணியும் மாம்பழமும் போட்டோம்ல அந்த ஐஸ் தான் இது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள் நம்ம மாம்பழமும் ஸ்ட்ராபெரியும் போட்டோம்ல அதுவும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பராக. அடுத்து இது தர்பூசணி மட்டும் தனியாக ஊற்றணும்ல அதுவும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் அந்த ஃப்ரூட்ஸ் போட்டோம்ல அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நமக்கு சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் ஐஸ்கிரீம். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். பழங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி கோடை காலத்தில் இது சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துடலாம். பழங்கள் சாப்பிடாதவங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பாப்சிக்கலில் ஊற்றி வச்சுருந்ததை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பாப்சிக்கலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாப்சிக்கலை நீங்கள் தண்ணிக்குள்ளே வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு குச்சியை எடுத்துட்டாலே போதும். பாப்சிக்கலை நம்ம ஊற்றி வச்சுருந்த தர்பூசணி மாம்பழம் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தர்பூசணி ஐஸ் பார்த்திங்கன்னா தர்பூசணி ஷேப்லேயே சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னாச்சி பழ ஷேப்பில் ஊற்றி வச்சுருந்தோம்ல லெமன் ஜூஸோடு போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு சூப்பராக. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க பழங்கள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட அது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த கோடை வெயிலுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஐஸ் சாப்பிடணும் அப்படின்ற தோணும். ஸோ கடையில் போய் வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.